அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இப்போ வந்து சமீபத்தில 2025ல வந்த சிறந்த தமிழ் படங்கள் டாப் 10 அது வீடியோ வந்து நேத்தி போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அது போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து சிறந்த ஒரு மலையாள படங்கள் 2025ல வெளியான மலையாள படங்கள், என்னோட புரிதல் அடிப்படையில எனக்கு பிடிச்ச, வெகுஜனங்களுக்கும் பிடிச்ச மாரியான ஒரு தமிழ் ஆடியன்ஸையும் கவர்ந்த மாரியான படங்கள். இதில வந்த எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ இந்த படங்கள் இப்போ வந்து ஓடிடிலயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி வந்து இப்போ தமிழ் ரசிகர்களும் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இப்போ பேன் இண்டியா லெவல்ல கொரோனாக்கு அப்புறம் எல்லா படங்களும் தமிழ்லயே டப்பிங் ஆகி ஓடிடிலயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து லாங்குவேஜ் பேரியர் இல்லாம இப்போ எல்லா படங்களும் நம்ம ஊர்லயே வந்து இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரோமாஞ்சம் படம் வந்து நம்ம ஊர்லயும் சக்கப்போடு போட்டுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ், கண்மணி, அன்போடு காதல் அந்த பாட்டு வந்து ரெட்ரோவா வந்து மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகி பல விருதுகளும் பெற்று மிக சிறப்பான படங்களா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது இப்போ மலையாள படங்களும் எல்லாருடைய கவனம் ஈர்க்கக்கூடிய அளவுல இருக்கு. தமிழ் ரசிகர்களும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஸோ 2025லயும் ஒரு மிக சிறப்பான படங்கள்லாம் மலையாளத்துல வந்திருக்கு. ஸோ தமிழ் டப்பிங்கோடயே இப்போ நம்ம ஓடிடில அவைலபிளா இருக்கு. அப்படி நான் செலக்ட் பண்ண ஒரு 10 படங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னோட புரிதல் அடிப்படையில, அது இல்லாம படம் ரிலீஸ் ஆன வருஷத்துல தான் நான் வந்து தெரியப்படுத்தியிருக்கேன். ஸோ இதனால மத்த படங்கள்லாம் நல்லா இல்லையான்னு அந்த மாதிரி கணக்கு இல்ல. எனக்கு பிடிச்ச படங்கள் ஓரளவுக்கு நான் இப்போ ரிவ்யூ பண்ண படங்கள். சில படங்கள் நான் ரிவ்யூ பண்ணாம விட்டுருக்கலாம், பார்க்காம விட்டுருக்கலாம். எல்லா படங்களும் வந்து இங்க வந்து ரிலீஸ் ஆகுறதில்ல. சில படங்கள் வந்து ஓடிடில வரும்போது பார்த்துருக்கலாம், கூட விட்டுருக்கலாம். இல்ல சில படங்கள் பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடாம விட்டுருக்கலாம். ஸோ அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து என்னோட புரிதல் அடிப்படையில 2025ல வெளியான மலையாள படங்கள். என்னோட பார்வையில நான் பார்த்தது அளவுல சிறந்த படங்களா இதுல வந்து எல்லா ஜானரும் மிக்ஸ் ஆயிருக்கும். சஸ்பென்ஸு, ஃபேண்டசி, காமெடி இப்படின்னு மலையாள இண்டஸ்ட்ரி எப்படியான ஒரு நாட்ட வச்சு சிறப்பான படங்கள் குடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாரி எல்லா ஜானரும் கலந்த படங்கள நான் எடுத்து வச்சிருக்கேன் 10 லிஸ்ட்ல. 10 படங்கள. ஸோ பார்த்துட்டு உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வேற என்ன சிறப்பான படங்கள் மிஸ் ஆயிடுச்சுன்றதும் தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த படத்தோட ரிவ்யூ அப்புறம் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஏன்னா ஓடிடிலயே மக்கள் நெறைய பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் மலையாள படங்கள் டாப் 10 லிஸ்ட்டும் நான் குடுத்துருக்கேன். திரும்ப சொல்றேன், அந்த தமிழ் படங்கள் லிஸ்ட்டையும் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு வந்துட்டு கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது இல்லாம ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாரி, இந்த வாட்டி கண்டிப்பா ஏகப்பட்ட 99% மேல உறுதியாயிடுச்சு. பராசக்தியும், அப்புறம் ஜனநாயகன் 2 சு ஹீரோக்கள் படங்களும், மிகப்பெரிய ஹீரோக்கள் படங்களும் எதிர்பார்ப்புல இருக்கு பொங்கலுக்கு. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள தான் இருக்கு பொங்கலுக்கு. ஸோ இந்த 2 படங்கள் பராசக்தி, ஜனநாயகன். ஒண்ணு வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் படம். இன்னொன்னு வந்து தளபதி விஜய் அவர்கள் படம். இந்த 2 படத்துக்கும் எதிர்பார்ப்பு கூடிருச்சு. கூடிக்கிட்டே போகுது நாளுக்கு நாளு. அது இல்லாம இப்போ புக்கிங்கும் கூடிய விரைவில ஓப்பன் ஆயிடும். ஸோ ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட இருக்கு. நானும் ரிவ்யூ பண்ண அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் 2 படத்துக்கும். ஸோ பொங்கல் சிறப்பாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அது இல்லாம பல படங்களும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் மலையாளத்துலயும். ஸோ இந்த 2026 சிறப்பான வருஷமா அமையும்னு நாம வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி படங்களையும் பாருங்க. எல்லா படங்களையும் கொண்டாடுங்க. நல்ல கருத்துக்கள எடுத்துங்க டேக் அவேவான்னு சொல்லிட்டு, நல்ல டேக் அவே உள்ள படங்களா எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு, பொழுதுபோக்க வந்து நல்ல ஒரு பொழுதாக ஆக்குறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஓடிடில ரொம்ப கொண்டாடக்கூடிய படங்களா தான் அமையுது. நெறைய படங்கள், மலையாள படங்கள், தமிழ் படங்கள், பல மொழி படங்கள், டப்பிங் படங்கள் எல்லாமே. ஸோ வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். டாப் 10 மலையாள படங்கள் 2025 என்னோட புரிதல் அடிப்படையில மாசங்கள் ரிலீஸ் அடிப்படையில வந்தது. எந்த ஹீரோக்கள் படமும் கூட குறையான்னு இல்ல. எல்லாமே சிறந்த படங்கள் தான். எல்லாமே அவங்க உழைப்பு போட்டு தான் எடுக்குறாங்க. எல்லா திரைப்பட இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களும் தமிழ், மலையாளம், கன்னடா எல்லா லாங்குவேஜ் உள்ளவங்களும் நல்லாவே இது பண்றாங்க. சூ ஃப்ரம் சோன்னு ஒரு படம். அது கன்னட படம். மலையாளத்தில சக்கப்போடு போட்டுச்சு. ஸோ இப்படி பேன் இண்டியா லெவல்ல உள்ள படங்கள் எல்லா மொழியிலும் ஓடுது. தமிழ் படங்கள் தளபதி விஜய் அவர்கள் படங்கள், அஜித் அவர்கள் படங்கள், சூப்பர் ஸ்டார் படங்கள் எல்லாம் மலையாளத்தில ஓடுது. மலையாள படங்கள் நம்ம ஊர்லயும் மஞ்சுமல் பாய்ஸ் மாரி ஓடுது. ஸோ இப்போ பேன் இண்டியா லெவல்ல எல்லா படங்களையும் ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரசிகர்கள். இது நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். டாப் 10 மூவிஸ். இதுல வந்து ஜனவரியில ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட்டு வந்து மலையாளத்துல வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லரா வந்த படம் தான் டொவினோ தாமஸ் அவர்கள் நடிப்புல வெளிவந்த ஐடென்டிட்டி. இந்த படம் வந்து தமிழ்ல வந்து 90ஸ்ல வந்து பிரம்மான்னு சொல்லி சத்யராஜ் அவர்கள் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா. அந்த மாதிரியான ரோல் கிட்டத்தட்ட டொவினோ தாமஸ்க்கு. ஒரு கொலை கேஸ்ல வந்து அவரோட ஸ்கெட்சு தான் வந்து பயன்படும். அது என்னன்றது அந்த ஸ்கெட்சுக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்புலாம் வருது டொவினோ தாமஸ்க்கு. அந்த படம் தான் ஐடென்டிட்டி. இந்த படம் ஒரு சிறப்பான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், சிடி த்ரில்லர்னு சொல்லலாம். வருஷ தொடக்கத்துல வந்து சிறப்பான மலையாள படங்கள்ல ஒண்ணு. ஜனவரில வந்தது இந்த படம்.
இந்த படத்தில் த்ரிஷா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் வினய் ராய், உன்னாலே உன்னாலே படம் ஹீரோ. இதில் வந்து வில்லன் கேரக்டர், கிரே ஷேடு கேரக்டர் நல்லாவே சிறப்பாக பண்ணியிருப்பாரு. ஸோ இது நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 முதல் படமாக வந்து நம்ம இந்த படத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த படமாக ரேகா சித்திரம். இந்த படத்தை வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் வந்த படம் இது. ஆசிஃப் அலி தான் நடிச்சிருக்காரு. ஆசிஃப் அலி செலக்ட் பண்ணுற படங்களே சிறப்பாக இருக்கும், மலையாள படங்கள். அந்த வரிசையில் இந்த படத்தில் அனஸ்வரராஜன், ஆசிஃப் அலி நடித்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து நாஸ்டாலஜியாவாக மம்முக்கா அவர்கள் 80ஸ்ல அவரும் பரதன் அவர்களும் சேர்ந்து நடித்த ஒரு படத்தோட ஷூட்டிங்கோட சீன்கள்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இந்த படத்தை ரொம்பவே பரபரப்பாகி நல்ல வேர்டு மவுத்து கிடைச்சிது. நல்ல ஒரு பாராட்டுகளை பெற்று பல விருதுகள் பெற்ற படம் ரேகா சித்திரம். நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் விரும்புகிறவங்க இந்த படத்தை ஓடிடியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்னோட 2வது படமாக இந்த படம் மலையாள படம் அமைஞ்சுது. ஸோ 3வது ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னலில் மலையாளத்தில் வந்த ஒரு சிறப்பான படங்களில் ஒன்று. குஞ்சாக போமன் அவர்கள் நடித்த படம் சிறப்பாகவே இருக்கும். தமிழில் காதலுக்கு மரியாதை, அது ஒரிஜினலில் அவர் நடித்த படம் தான். அந்த மாதிரி அவரோட படங்கள்லாம் சிறப்பான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறவர். ஒரு பாரம்பரியமான ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தவர். அவர் செலக்ட் பண்ண படம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி நடித்து ஹீரோ நடித்து சிறப்பான ஒரு படமாக வந்தது. கிரைம் த்ரில்லர் படம். நல்ல ஒரு போலீஸ் கேரக்டரில் நல்லாவே சிறப்பாகவே அவரோட உடம்பு ஃபிட்னஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பார் குஞ்சாக போபன். பிரியாமணி அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஜெகதீஷ் ஒரு வித்தியாசமான ரோலில் சிறப்பாகவே குணச்சந்திர கேரக்டரில் நல்லாவே பண்ணியிருப்பார், நைல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இது நம்ம இடத்துல 3வது மலையாள படமாக நம்ம ஓடிடிலே இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது. பாருங்கள், சிறப்பான படங்களில் ஒன்று இது. அடுத்ததாக 4வதாக வந்து நரிவேட்டை. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக தமிழ் ஆடியன்ஸுக்கும். ஏன்னா நம்மளுடைய நடிகர் அண்டு சிறந்த இயக்குனர் சேரன் அவர்கள் இந்த படத்தில் முதல் முறையாக மலையாளத்தில் நடிகர்னு சொன்னோன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் தான் டொவினோ தாமஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2018ன்னு சொல்லி ஒரு படம் ஆஸ்கருக்கு அனுப்புனாங்க. அந்த படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ். அவரோட நடிப்பில் அது 2வது படமாக அந்த வருஷம் அமைஞ்சுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடென்டிட்டிக்கு அப்புறம் இந்த படமும் அமைஞ்சுது. டொவினோ தாமஸ் வந்து இந்த படத்தில் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி என்ட்ரியிலான ஒரு கான்ஸ்டபிள் ரோல் மாதிரி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரோலில் நல்லா சிறப்பாகவே நடிச்சிருப்பாரு. ரோல் ட்ராமா உண்மை சம்பவத்தை அடிப்படையில் பண்ணி விசாரணை மாதிரியான, விடுதலை மாதிரியான படங்கள் அந்த ஜானரில் வந்த படம். இது ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸ் பேஸ்டு ஸ்டோரி தான். நல்லாவே எடுத்திருப்பாங்க. நல்லா ஒரு விறுவிறுப்பாக போகும். சேரன் அவர்களுக்கு வித்தியாசமான படமாக அமைஞ்சுது. அவரோட கேரியர்லேயே பண்ண ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படமும் இப்போ ஓடிடியில் அவைலபிள் இருக்குது. நரிவேட்டா இது நம்ம 4வது இடத்துல நம்ம இந்த படத்தை சொல்லலாம். 5வதாக படக்கலாம். இந்த படம் வந்து சின்ன வாத்தியார்னு சொல்லி 90கள் அந்த காலகட்டங்களில் வந்த படம். பிரபு அவர்கள் நடித்து சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்கியிருப்பாங்க. ஃபேண்டசி ரோலு. ஒரு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரியான கதை. நல்ல ஒரு ஃபேண்டசி த்ரில்லர், நல்ல காமெடி எல்லாமே கலந்து ஒரு வித்தியாசமான கதையாக மலையாளத்தில் சொல்லியிருக்காங்க. படக்கலாம் அந்த படம் தான் ஃபேண்டசி த்ரில்லர் ஜானரில் வந்த படம். மலையாளத்தில் சிறப்பான வரவேற்பை பெற்ற படம். சந்தீப் பிரதீப், அப்புறம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ண சூரஜ் வெஞ்சனமுடு, அப்புறம் பல படங்களில் கவனம் ஏற்ற சராஃபுதீன், இவங்களாம் இணைஞ்சு நடித்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேண்டசி மூவியாக சின்னவாதியர் மாதிரியான நல்ல ஒரு படமாக அமைஞ்சுது. ஸோ இது நம்ம 5வது இடத்துல சொல்லலாம். இதுவும் ஓடிடியில் அவைலபிலிட்டியாக இருக்குது. 6வதாக ரோந்து. இந்த 2025 வந்த சிறந்த படங்களில் ஒன்றா கண்டிப்பாக இந்த படம் இடம் பிடிக்கின்றதில் உறுதி. மலையாள படங்களில் பல விருதுக்கு தகுதியான படம். இது படம் ஒரே நைட்டில் ஒரு போலீஸ் போலீஸ் ஸ்டோரி பேஸ்ட் ஸ்டோரி தான். போலீஸ் பேட்ரோலுக்கு போகும்போது அவங்க சந்திக்கிற ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள் வந்து பரபரப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே சிறப்பாகவே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரோஷன் மேத்யூ தான் ஒரு டிரைவராக வருவார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் தான் வரும், டிரைவராக வருவார். அவரோட மேலதிகாரியாக வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் திலீஷ் போத்தன். அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் சந்திக்கிற, அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற திடுக்கின சம்பவங்கள் நிறைஞ்ச படம் ரோந்து. ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் விரும்புகிறவங்க இந்த ரோந்து படத்தையும் போலீஸ் பேஸ்ட் ஸ்டோரியும் விரும்பி இது பார்க்கலாம். இந்த ரோந்து படத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதுவும் ஓடிடியில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த படம் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. 7வதாக நம்ம சொல்லக்கூடிய படம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஜனப்பிரிய நாயகன் அப்படின்னு பேர் எடுத்த திலீப் அவர்கள் நடிப்பில் கம்பேக் அமைஞ்ச படம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம். நம்ம ஊரில் புரட்சி திலகம் பாக்யராஜ் அவர்கள் பாணியில் வந்த படம். அப்பாவியான ஹீரோ, அவரை சுற்றி நடக்கிற ஃபேமிலி ட்ராமாவை தான் நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க. தமிழில் வந்து வி சேகர் அவர்கள், அப்புறம் விசு அவர்கள், அப்புறம் புரட்சி திலகம் பாக்யராஜ் அவர்கள் எந்த மாதிரியான குடும்ப பின்னணி கொண்ட கதைகள் எடுப்பாங்களோ அந்த மாதிரியான கதைகளை கொண்ட படம். திலீப் அவர்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ரோல் தான். நல்லாவே பண்ணியிருந்தாரு. படம் நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. மிடில் கிளாஸில் உள்ளவரே எப்படி அவங்க லைஃப்பில் வந்து லேட்டாக கல்யாணம் ஆகி அதை எப்படி அதை டீல் பண்ணுறாருன்றத கொஞ்சம் கம்மியான வயசு பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு வந்த படம். நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல வேடம் மொத்தம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு மலையாள படம் இது பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. இதுவும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக தொடரும்.
இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர். மலையாள படங்கள்னாலே சஸ்பென்ஸ் த்ரில்லர் அடிச்சிக்க முடியாது. இந்திய அளவுல சிறப்பான மலையாள படங்கள குடுப்பாங்க. அ இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி "திருஷ்யம்" படம் வந்து இந்திய அளவுல பல மொழிகள்லயும் இப்ப சமீபத்தில வந்து ரீமேக் ஆகி எல்லா மொழிகள்லயும் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. பாபநாசம்னு சொல்லி தமிழ்லயும் உலகநாயகன் அவர்கள வச்சு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதோட ரீமேக் தான் "திருஷ்யம்". அதே பாணியில வந்த படம் தான் "தொடரும்". இப்ப 2025ஓட "திருஷ்யம்" கூட சொல்லலாம். ஒரு அம்பாசிடர் கார் தான் மோகன்லால் அத வச்சு ஒரு ஒரு நாஸ்டாலஜிக்கா, விண்டேஜ்க்காக வச்சிருப்பாரு. அந்த கார வந்து பேஸ் பண்ணி அந்த கார் வந்து ஒரு பிரச்சனைனால போலீஸ்ல போய் மாட்டிக்கும். அந்த கார வந்து மீட்றதுக்காக அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் படத்தோட ஒரு நாட்டு. அத வச்சே படத்த விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாரு. இந்த படத்தோட டைரக்டர் சவுதி வெள்ளக்கா, அப்புறம் ஆபரேஷன் ஜாவா 2த்துலயும் கவனம் ஈர்த்த தருண்மூர்த்தி. அவரும் மோகன்லால் அவர்களும் இணையறாங்கன்னும் போதே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லாம சோபனா அவர்களும் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல சிறப்பாவே பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் ரோல் நல்லா சிறப்பா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர்ல வந்த படம். உங்களுக்கு "திருஷ்யம்" படம் பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். தொடரும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதுவும் ஓடிடில அவைலபிள் இருக்கு. இது 8வது இடத்துல நம்ம இதுல பிடிச்சிருக்கு, இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததா 9வது இடத்துல நிவின் பாலி அவர்கள் நடிச்ச "சர்வம் மாயா". இந்த படம் இப்போ ரீசென்ட்டா இப்போ டிசம்பர்ல ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. வசூல்லயும் மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர். இந்த வருஷம் வந்த டாப் 3 படங்கள்ல வசூல்ல குவிச்ச படங்கள்ல இந்த படமும் ஒண்ணா அமைஞ்சிருக்கு. "சர்வம் மாயா". அதாவது எல்லாம் மாயான்னு அர்த்தம். அதோட அர்த்தம். அதாவது எப்படின்னா, நம்ம தமிழ்ல "பாபா" அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் படம் வந்தது. அந்த மாரியான ஒரு கதைக்களம் மாரின்னு சொல்லலாம். வேற மாரி போகும் இது. ஃபீல் குட்டான ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ இந்த படத்துல வந்து நிவின் பாலி அவர்கள் வந்து கம்பேக் குடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர். "நேரம்", "டைம்" அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல சிறப்பா கவனம் ஈர்த்தாரு. அதுக்கப்புறமா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயி, சாய் பல்லவி அவர்கள் அதுக்கப்புறம் தமிழ்லயும் நெறைய படங்கள் அவங்க அறிமுகமான மலையாள படம் தமிழ்லயும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது வந்து இந்த படம் தான் "பிரேமம்". அந்த படத்தோட அல்போன்ஸ் புத்திரன் டைரக்டரு. அது சிறப்பான சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இன்னைக்கும் எப்பனாலும் பார்க்கக்கூடிய அளவுல ஃபீல் குட் படம். தமிழ்நாட்டிலயும் மிக அதிகமான நாட்கள் 1 வருஷத்துக்கு மேல ஓடுன படம். அந்த படத்தோட ஹீரோ தான் நிவின் பாலி. அவருக்கு ரொம்ப நாளா கம்பேக் இல்லாம இருந்தது. இப்ப "சர்வமாயா" மூலியம் திரும்ப கம்பேக் குடுத்திருக்காரு. ஒரு சிறந்த படங்கள் பல இதுவும் பண்ணியிருக்காரு. "ஓம் சாந்தி ஓசன்னா" மாரியான பல படங்கள்லாம் மலையாளத்துல சிறப்பான படங்கள்லாம் குடுத்திருக்காரு. ஒரு போலீஸ் பேஸ்டு ஸ்டோரி ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அதுவும் மிக சிறப்பா பண்ணியிருப்பாரு. எல்லா கேரக்டரையும் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அவரு. சிறந்த நடிகர் அவரு நிவின் பாலி. அவருக்கு இந்த படம் கம்பேக் அமைச்சது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். "சர்வம் மாயா" வசூல் குவிச்ச படம். இந்த படமும் ஃபீல் குட்டான படம். கூடிய விரைவில ஓடிடில வர வாய்ப்பு இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க தியேட்டர்ல பாருங்க. அது இல்லாதவங்க ஓடிடில வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமா. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய தரமான படம். கடைசியா 10வது இடத்துல மம்முக்கா படம் இல்லாம இந்த லிஸ்ட் நிறைவு பெறாது. மலையாள இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய சிறந்த நடிகர், நேஷனல் அவார்டு அதிகமா வாங்குனவங்கள்ல ஒருத்தரு. இந்திய அளவுல மிக சிறந்த நடிகர்னு அறியப்படுற மம்முக்கா அவர்கள் 75 வயசுலயும் சிறப்பான நடிப்பு குடுத்து, ஒரு ஓன் புரொடக்ஷன்ல வந்திருக்க படம் தான் "களம் காவல்". இந்த படம் 10வது இடத்துல இருந்தாலும், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டான படம்னு சொல்லக்கூடிய அளவு டிசம்பர் ரிலீஸு. நம்ம ஜெயிலர் படத்துல கவனம் ஈர்த்த வில்லன் கேரக்டர்ல கவனம் ஈர்த்த விநாயகன் தான் இந்த படத்துல ஹீரோ மாரியான ரோலு. அவர் பேரு தான் முதல்ல வரும்னா பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்த ஒரு இடத்துல தான் மம்முக்கா ரோல் பேர வந்து போடுவாங்க அந்த டைட்டில்லயும். ஒரு ஒரு போலீஸ் அதிகாரிக்கும், ஒரு குற்றவாளிக்கும் இடையில நடக்கிற அந்த டக் ஆஃப் வாரு, அந்த மவுஸ் அண்ட் ரைட் ரன் மாரியான ஒரு டக் ஆஃப் வாரான ஒரு கதைகளா, ஆடுபுலி ஆட்டம் மாரியான இந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து மிக சிறப்பா கையாண்டு, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மூலியமா கவனம் ஈர்த்திருப்பாங்க. நாயாட்டு, ரெட்டை மாரியான பரபரப்ப வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆடுபுலி ஆட்டம், கண்ணாமூச்சி மாதிரியான ஒரு கேம் தான் இந்த படம். அது வந்து நீங்க படம் பாருங்க. சொன்னா ஸ்பாயில் ஆயிடும். இந்த படம் இப்ப தியேட்டர்கள்ல வந்து பல நல்ல வசூல குமிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட்டா படமா வந்திருக்கு. "களம் கவலம்லாம்" அந்த படம் இப்ப சமீபத்தில ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம ரிவ்யூ பார்த்துருங்க. ஸோ இந்த 10 படங்கள்ல ஆல்மோஸ்ட் 8 படங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஓடிடில அவைலபிலிட்டியா இருக்கும். "சர்வம் மாயா", "களம் காவல்" தவிர மீதி எல்லா 8 படங்களும் ஓடிடில அவைலபிளா இருக்கும். ஸோ மிச்சம் இந்த 2 படமும் கூட கூடிய விரைவில வந்துரும் ஓடிடிக்கு. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில. ஸோ மொத்தம் இந்த 10 மலையாள படங்கள் என்னோட புரிதல் அடிப்படையில தான் டிஸ்க்ளைமர் திரும்ப சொல்லிடுறேன். இதனால மத்த படங்கள் நல்லா இல்லையான்னு ஒரு ஐடியா இல்ல. அந்த மாதிரியான விஷயம் இல்ல. இத நான் பார்த்த வரைக்கும், நான் விமர்சனம் பண்ண வரைக்கும் என்னோட வெகுஜனங்கள கவர்ந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படங்கள்ல சில படங்கள் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியும் நெறைய படங்கள் நல்ல படங்களும் குடுத்துருக்காங்க. போன 2025ல இந்த வருஷமும் மிகப்பெரிய லைன் அப் இருக்கு. எக்கச்சக்க படங்கள் தொடரும். இந்த படம் "திருஷ்யம் 3" வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் அறிவிப்பு வந்திருக்கு. ஏகப்பட்ட படங்கள் லைன் அப்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாரி ஃபீல் குட் படங்கள், அந்த லேண்ட்ஸ்கேப்பு அதுக்காகவே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். மலையாள படங்கள்னாலே
அந்த ஒரு பரபரப்பான போலீஸ் ஸ்டோரி பேஸ்டு ஸ்டோரி, இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், ஃபேமிலி ட்ராமா, காமெடி, ஃபேண்டசின்னு எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் மென்ஷனில் சில படங்கள் இருக்குது. லோகா வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் படம். மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபீமேல் லீட் ரோலில் நடித்தவங்க அதிக வசூல் குமிச்ச படம் அந்த படம்னு சொல்லலாம். அந்த படமும் ஸ்பெஷல் மென்ஷனில் வைக்கலாம். அப்புறம் பொன்மான், வாசில் ஜோசப் அவர்கள், நம்ம பாக்யராஜ் அவர்கள் பாணியில் நடிகக்கூடிய அவர்கள் அவர் நடித்த பொன்மான், மரண மாஸ், இன்னும் ஏகப்பட்ட படங்கள் லிஸ்ட்டில் வந்து இல்லாமல் இருக்கலாம். அது இல்லாமல் ஜிவிஎம் அவர்கள் மோகன்லால் சாரி மம்முக்கா அவர்களை வச்சு சமீபத்தில் எடுத்த டொமினிக் அண்ட் லேடிஸ் பஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். அந்த படம் ஸ்பெஷல் மென்ஷனுக்கு தகுதியான படங்கள் தான். ஸோ சில படங்கள் நான் பார்க்காம விட்டுட்டேன். அதனால நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை. ஸோ இந்த இப்போ குறிப்பிட்ட சில படங்கள் நான் பார்க்கல. லோக்காவும் பார்க்கணும். அப்புறம் டொமினிக் அண்ட் அந்த படம் டொமினிக் அண்ட் லேடிஸ் பஸ் பார்க்கல. அப்புறம் மரண மாஸ், அப்புறம் பாசில் ஜோசப் படம் இன்னொரு படம் பொன்மான் இதெல்லாம் பார்க்கல. கொஞ்சம் தவறு டைம் கிடைக்கல. நம்ம ரிலீஸ் டயத்தில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த படமும் ஸ்பெஷல் மென்ஷனுக்கு தகுதியான படங்கள். லோகாவும் சிறந்த படமாகவே வந்திருந்தது. ஸோ இந்த படங்களையும் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஸோ இதான் நம்மளோட லிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 13, 14 படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இனி வருங்காலங்களில் 2026ல் மலையாள படங்களும் சேர்ந்து நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். தமிழ் படங்களும் கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ பராசக்தி ஜனநாயகம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மலையாள படங்களும் ஓடிடியில் பார்த்துட்டு தியேட்டர்களில் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ தெரியப்படுத்துகிறேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த விமர்சனம் பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு தெரியப்படுத்துங்க. வேறொரு திரை விமர்சனம் முன்னோட்டம் லைன் அப்பில் சந்திக்கலாம். திரைப்பட லைன் அப்பில். அதுவரை நன்றி, வணக்கம்.